ஏன் மக்கள் நகைகளை வாங்கி குவிக்கிறாங்க? போடுற அந்த நகைகள் மீது இருக்கிற மோகம் என்னென்ன அப்படின்னா, இங்கே வரதட்சணைங்கிற ஒரு நடைமுறை இங்கே இருக்குது. இப்போ பிள்ளைகளுக்கு கல்யாணம் பண்ணணும் அப்படி இருக்கும்போது, என்கிட்ட இவ்வளோ நகை இருக்குது, நல்ல சம்பந்தத்தை ஈர்ப்பதற்காக இந்த பெற்றோர்கள் என்ன பண்ணுறாங்க, அந்த அம்மா என்ன பண்ணுறாங்க, பெண்ணை பெற்ற அம்மா என்ன பண்ணுறாங்க, நிறைய நகையை போட்டுக்கிறாங்க, தான் பிள்ளைக்கும் போட்டு விட்றாங்க. இந்த என் பிள்ளைய கல்யாணம் பண்ணிக்கணும் நல்ல சம்பந்தத்தை ஈர்ப்பதற்காக. இப்போ நல்ல சம்பந்தத்தை ஈர்ப்பதற்கு ஒரு போட்டி நடக்கும். உங்கள் பொண்ணுக்கு பையனுக்கு கல்யாணம் பண்ணணும், நல்ல சம்பந்தத்தை ஈர்க்க வேண்டும், அது நம்மளை விட்டு போயிடக்கூடாது, வேறு யாராவது நல்ல சம்மந்தத்தை வேறு யாராவது போய்டக்கூடாது. அப்போ எங்ககிட்ட நிறைய நகை இருக்குது, என் பிள்ளை நிறைய நகை போட்டிருக்கான், என்கிட்ட நிறைய பணம் இருக்குது, அதனால் நல்ல சம்மந்தம் எங்கே இருக்குதுன்னு சொல்ல முடியாது, அவங்க என்ன தேடி வரணும் அப்படிங்கிறதுக்காக இவங்க நகைகளை மாட்டிக்கிட்டு என்கிட்ட நல்ல சம்மந்தம் இருக்குது, என் பொண்ணு இருக்கா, யாராவது நல்ல யாராவது என் பையன் இருக்கான், யாராவது இருந்தால் வாங்க, யாராவது என் பொண்ணு இருக்கா, நான் நிறைய வரதட்சணை கொடுப்பேன், அதனால் நல்ல சம்மந்தம் யாராவது இருந்தால் இங்கே வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை தெரிவிக்கிற ஒரு நோக்கம்தான். இப்போ நல்ல சம்மந்தம் யாராவது இருக்குது அதுபோல் அப்படின்னா, இவங்க ஒரு பொண்ணை பெற்றவங்களாக இருப்பாங்க, பையன் யாராவது நல்லா படித்தவன் நல்ல பணம் சம்பாதிக்கிறவன் யாராவது இருக்கான் அப்படின்னா, இவங்க இவ்வளோ நகை போட்டிருக்காங்க, நகை மேலே ஆசைப்பட்டு இந்த பொண்ணை கேட்க வருவாங்க. உங்கள் வீட்டில் பொண்ணு இருக்குல்ல, இப்போ நிறைய நகைலாம் போட்டிருக்கீங்க அப்படின்னு மனசில் நினச்சிக்கிட்டு எவ்வளோ வரதட்சணை போடுவீங்க. இந்த மாதிரி ஒரு நல்ல சம்பந்தத்தை ஈர்ப்பதற்கான ஒரு வழிமுறையாக இந்த மாதிரி அங்கங்கே நகையை போட்டுட்டு சுற்றுறது பெண்கள். அதில் மரியாதை கிடைக்குது, நிறைய ஒரு மதிப்பாங்க, நல்ல சம்மந்தம், அப்போ நிறைய நகை போட்டால் அதுக்கு ஒரு மரியாதை இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு நன்மைகள் ஏற்படுகிறது. அதில் மெயினான என்னென்னா நல்ல சம்மந்தத்தை ஈர்ப்பதற்காக இவர்கள் நடத்துகிற முயற்சி என்பதாக கூட இது இருக்கிறது. இந்த வரதட்சணை நகை போடுறது, நகை நிறைய ஏன் போடுறாங்க, கல்யாணத்துலலாம் நிறைய நகையை போட்டு ஏன் வராங்க, அது அழகாக இருக்குது அப்படின்லாம் சொல்ல முடியாது. நகை போட்டிருக்குன்னா அது அழகாக இருக்குது அப்படி கிடையாது, அது அழகுலாம் அப்படிலாம் ஒன்றும் அழகு கிடையாது, அது அழகே கிடையாது. நகையே போடலைன்னா கூட உடம்புல தான் இருக்குது அழகு. ஒருத்தி அழகாக இருக்கிறா, ஆனால் நகையே இல்லைங்கிறக்கா அவளை பார்க்காம இருப்பாங்களா? அதனால் நகையில் அழகே கிடையாது. ஒருத்தர் அழகாகவே இல்லை, ஆனால் அவள் நிறைய நகை போட்டிருக்கா அப்படின்னா அவளை பார்ப்பாங்களா? அவள் நகையை தான் பார்ப்பாங்க. எது அழகாக இருக்கோ அங்கே அதை தான் பார்ப்பாங்க. இப்போ ஒருத்தர் அழகாக இல்லை ஆனால் நிறைய நகை போட்டிருக்காங்கன்னா அந்த நகையை பார்த்துப்பாங்க. நம்மளை பார்க்க வைக்கணுங்கிறதுக்காக அழகு இல்லாதவங்க செய்கிற முயற்சி, அழகாக இருக்கிறவங்களுக்கு நகையே தேவையில்லை அப்படிங்கிறது தான் இருக்குது. அதனால்